அவ்வளோ அழகாக ஸ்டைலாக பரோட்டா போட்டுட்ருக்காங்களே, இவர் இந்த கடையோடைய பரோட்டா மாஸ்டர் கிடையாது, இந்த கடையோட ஓனர். ஏன் இவர் பரோட்டா போட்டுட்ருக்காரு அப்படிங்கிற சந்தேகம் எனக்கும் உங்களை மாதிரி தோணுச்சு. அவர்கிட்டே கேட்போமா? நீங்கள் தான் இந்த கடையோட ஓனர், ஆனால் நீங்கள் பரோட்டா கல்ல நின்று பரோட்டா போட்டிருக்கீங்க, காரணம் என்ன சார்? நான் ஆரம்பத்திலேருந்து கிட்டத்தட்ட 30 வருடமாச்சு இந்த கடையினுடைய பாரம்பரியம். ஓகே. நான் ஆரம்பத்தில் தொழில் கற்றுக்கிட்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கடைகளில் நான் புரோட்டா நம்ம கடையில் போட்டு விதவிதமாக கொடுக்கணும், வித்தியாசமாக ஐட்டங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நான் அதிகமாக கல்லுக்குள்ளேயே இருப்பேன், கல்லில் இருப்பேன், சமையல் கட்டில் இருப்பேன், சப்ளையில் இருப்பேன். கஸ்டமர்னுடைய ஒவ்வொரு அசைவையும் கண்டுபிடிச்சி தொழிலை மேம்படுத்துறதுக்கு உண்டான யுத்தியை கையாளுறதுனால எங்களுடைய தொழில் நல்ல விதமாக போயிட்டு இருக்கு. அப்புறம் இதில் பல்வேறு விதமான புரோட்டாக்களில் பல வகைகள் வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 17க்கும் மேற்பட்ட வகைகளை புரோட்டா நாங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வரோம். அந்த புரோட்டா ரசிகர்கள்னு சொல்லி போட்டு நம்ம கடைகளுக்கு பெப்சி ஹோட்டலுக்குன்னு தனி ரசிகர்கள் இருக்கிறாங்க. குடும்பத்தோடு அமர்ந்தவர்கள், குழந்தைகளை அழைத்துட்டு குழந்தைகளுக்கு வகை வகையாக கொடுத்து ருசிச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க, பல்வேறு வகையில் எங்கள் பெப்சி ஹோட்டலுக்கு ரசிகர்கள் உண்டு. எத்தனை வருஷமா இந்த ஹோட்டல் நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? சரியா 30 ஆண்டு ஆச்சுங்க. திருப்பூர்ல உங்களுக்கு மொத்தம் எத்தனை கடைகள் இருக்கு? மொத்தம் ஹோட்டல்ல 3 கடைகள் இருக்கு, பெப்சி ஹோட்டல்ல. ஓகே. எங்கெங்க இருக்கு? பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அருகிலேயே ஒன்று இருக்கு. ஓகே. வீரவாண்டி பழவஞ்சி பாளையம் ரோட்ல ஒரு கடை இருக்கு. ஓகே. அது இல்லாம இப்ப தென்னம்பாளையத்தில் இருக்கு. தென்னம்பாளையம் இந்த பிரான்ச். இங்க இந்த தொழில உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கா சார்? தொழிலை லவ் பண்றேன், நான் லவ் பண்றேன், தொழிலை காதலிக்கிறேன், முதல் மனைவியா தொழிலை நேசிக்கிறேன். அதனால தொழிலை வெற்றி பெறுவதற்கு உண்டான இதுவுமே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே. இந்த தொழிலை ரொம்ப பிடிச்சி செய்யறீங்க? ஆமா சார், ரசிச்சு பிடிச்சி செய்யறேன். அதை விட வாடிக்கையாளர்கள் தான் என்னுடைய உயிர் நாடியை நான் நேசிக்கிறேன்.